Section B la question number 17 பார்க்கலாம். A battery of EMF E and internal resistance R is connected to a rheostat. When a current of 2 ampere is drawn from the battery, the potential difference across the rheostat is 5 volt. The potential difference becomes 4 volt when a current of 4 ampere is drawn from the battery. Calculate the value of E and R. ஸோ கொஸ்டினில் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க, அதோட இஎம்எஃப் வந்து இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், ஸ்மால் ஆர். அதை வந்து ஒரு ரியோஸ்டாட் கூட கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதோடைய இஎம்எஃப்பும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூம் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இஎம்எஃபோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த பேட்டரியோட ஃபுல் பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் இந்த பேட்டரியோட ஃபுல் பவர். பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸை மூவ் பண்ண பேட்டரி கொடுக்குற மேக்ஸிமம் புஷ் தான் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை இங்கே கேபிட்டல் இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஆப்போசிஷன் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஃப்ளோவை ஸ்லோ பண்ணும். அதான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேலை. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதனால் ஏற்படுதுன்னா பேட்டரிக்குள்ளே கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே, அப்புறம் அதில் பிளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஆப்போசிஷன் உண்டாகும் சார்ஜஸ்க்கு. ஸோ அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஎம்எஃப்னால் நமக்கு தெரியும், அதுதான் பேட்டரியோட ஃபுல் பவர். ஸோ பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் வெளியே போகும்போது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால வோல்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுதான் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெர்மினல் வோல்டேஜை நம்ம வீண் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரிக்கு இஎம்எஃப் இ இருக்கும். இது வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து குறையுது. எப்படி குறையுதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால குறையுது. அதுதான் டெர்மினல் வோல்டேஜோட ஃபார்முலா. V = E - IR. அதாவது டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னா E மைனஸ் குறைஞ்சு போன வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜுக்கு பதிலாக நமக்கு தெரியும் ஓம்ஸ்லால V = IR அப்படின்னு போடுவோம். ஸோ இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால V = I × small r. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் V நம்ம என்ன போட்டுக்கலாம், E - IR. ஸோ இதுதான் இந்த டெர்மினல் வோல்டேஜ்குள்ள ஃபார்முலா. ஸோ இந்த சர்க்கியூட்டில் இன்னொரு ஆள் இருக்காங்க, அது யார், ரியோஸ்டாட். ரியோஸ்டாட்லாம் ஒன்றுமே இல்லை. ரியோஸ்டாட்னா அட்ஜஸ்டபிள் ரெசிஸ்டர். ஸோ இது வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. லைக் ஃபேன் நாபை வந்து நம்ம ஸ்பீட் ஆல்டர் பண்ணதுக்கு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அண்ட் வோல்டேஜ் ஃப்ளோவை வேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரியோஸ்டாட். ஸோ கொஸ்டினில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரியோஸ்டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரியோஸ்டாட்டோட 2 எண்ட்ஸில் என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் ரியோஸ்டாட். பேட்டரி புஷ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரியோஸ்டாட்டை பாஸ் ஆகி போகும்போது குறைஞ்சிரும். ஸோ இந்த குறைஞ்ச எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி ரியோஸ்டாட். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. அதாவது when a current of 2 ampere is drawn from the battery, the potential difference வந்து 5 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் potential difference 4 volt கொடுத்துருக்காங்க when a current of 4 ampere. ஸோ 2 கரண்ட் வேல்யூ 2 வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா இஎம்எஃப் வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கேஸ் 1ல் கரண்ட் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா 2 amperes ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரியோஸ்டாட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் 5 volt கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் V எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரம் ஓம்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். IR, V = IR. பட் நமக்கு ரியோஸ்டாட்டோட ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ரியோஸ்டாட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பேட்டரியோட இஎம்எஃப்லேருந்து வோல்டேஜ் ட்ராப் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னா ரியோஸ்டாட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பேட்டரி இஎம்எஃப் minus voltage drop in
இன்டர்னல் ரெசிஸ்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ரியோஸ்டேட்டை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கலாம். பேட்டரியோட இஎம்எஃப் வந்து இ மைனஸ் வோல்டேஜ் ட்ராப் இன் இன்டர்னல் ரெசிஸ்டர் என்னது ஸ்மால் வி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வியும் வோல்டேஜ் தான், பட் இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும் வி ஈக்குவல் டு ஐஆர். ஸோ இந்த பிளேஸில் இ மைனஸ் ஐஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இஎம்எஃப் தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் வேல்யூ வந்து 2, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2R. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரான் வந்து 4 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. கேஸ் 1 மாதிரி அதிலே ஸ்டெப்பு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இந்த V is equal to E minus IR அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4 equal to E minus 4 into small r. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1. ஸோ நமக்கு எப்படி வரும் 5 minus 4 LHS தனியாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். RHS எப்படி வரும் E minus 2R minus E minus 4R. ஸோ 5 minus 4 வந்து நமக்கு 1 கிடைக்கும். E minus 2R இந்த மல்டிப்ளை E வந்து மைனஸ் வந்து உள்ளே போகும்போது மைனஸ் E, இது ரெண்டுமே மைனஸ் 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 நமக்கு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4R. நமக்கு என்ன ஆகும், இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் 4R minus 2R நமக்கு என்ன கிடைக்கும் 2R கிடைக்கும். ஸோ 2R equal to 1. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 which is 0.5. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். அடுத்து நம்ம ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் ஈக்குவேஷன் 1 5 is equal to E minus 2R. ஸோ 5 is equal to E minus 2 into நமக்கு R கண்டுபிடிச்சிட்டோம் which is 0.5 ohms. ஸோ 5 is equal to E minus 2 into 0.5 வந்து 1. ஸோ E is equal to இந்த மைனஸ் 1 அந்த பக்கமாக போச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ 5 plus 1. ஈனா நமக்கு EMF which is unit of EMF is volt or voltage. ஸோ 5 plus 1 6 volt. therefore EMF ஓட வேல்யூ வந்து 6 volt. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.5 ohm.